ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்ம போன வாரம் நாம் சந்தித்து கொண்ட போது நிறைய புதிய தகவல்கள், அபிஷேகத்தில் இருக்கிற பல புதிய ரகசியங்கள், இதெல்லாவற்றையும் பற்றி அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்தார். ஒரு அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு அந்த அபிஷேகத்தில் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால்தான் அதை எப்படி உபயோகப்படுத்துவது என்பதை குறித்து நம்ம மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் சில வாரங்கள் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்லன்னு ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக விவரமாக உங்களுக்கு சொல்ல நான் பிரயாசப்பட்டேன். அதை நீங்கள் எந்த அளவுக்கு விளங்கி கொண்டீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக இந்த வார்த்தைகளை விளங்க வேண்டியவர்களுக்கு கண்டிப்பாக விளக்கியிருப்பார். இன்றைக்கி நம்ம வேறு ஒரு அபிஷேகத்தை பற்றி சற்று நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் அமெரிக்க தேசத்தில் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற நம்முடைய அன்பு சகோதரர், தேவ மனிதர் மோகன் சி லாசரஸ் அண்ணன் அவர்களுக்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி மன்றாடி ஜெபிக்கணும். நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்களுடைய ஊரில், வீட்டில் ஒரு 5 நிமிடமாவது அந்த தேசத்தை நினைவு கூர்ந்து நீங்கள் அந்த தேசத்தை ஒப்பு கொடுத்து மனப்பூர்வமாக ஜெபிக்கணும். காரணம் என்னன்னு கேட்டால், கர்த்தர் சில விசேஷமான வார்த்தைகளை, சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை, சில எச்சரிப்புகளை சொல்லி அவர்களை அந்த இடத்துல அனுப்பி இருக்கிறார். அவங்க போனதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சும்மா போய் சுற்றி பார்க்கணும், அல்லது வருஷந்தோறும் போவதை போல நம்ம போகணும், அல்லது அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு போகலை. கர்த்தர் ஒரு நோக்கமாக, இங்கே நிறைய வேலை இருக்கிறது, கர்த்தர் கொடுத்த பல திட்டங்கள் இருக்கிறது, இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் கண்டிப்பாக போகணும்னு பல வார்த்தைகளை அவங்ககிட்ட பேசி, இந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு போ என்று ஒரு தூதனாக அவரை அந்த தேசத்துக்கு அனுப்பி இருக்கிறாங்க. ஆகவே அந்த தேசத்திலிருந்து இந்த செய்தியை நீங்கள் ஒரு வேளை கவனித்து கொண்டிருந்தால், அவங்க மூலம் சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்க்கணும். அதில் நீங்கள் செய்வதற்கு ஒரு வேலை இருக்கிறது, ஒரு சித்தம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. அதை நம்ம நிறைவேற்றணும். சமீபத்தில் இவங்க அங்கே ஊழியத்துக்கு போன பிறகு ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு ஒரு செய்தி இங்கே வந்தது. நான் வாசித்து பார்த்தேன், அது யூடியூப்லேயும் பார்த்தேன். அதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அமெரிக்க தேசத்தில் ஒரு திரைப்படம், அது இயேசுவை பற்றின சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு திரைப்படம், ஜீசஸ் ரெவல்யூஷன் என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை பார்த்து வாலிபர்கள் ஒரே நாளில் 4500 பேர் ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், கர்த்தர் இந்த தேசத்தை நினைக்க ஆரம்பித்து விட்டார். நம்ம பண்ண பல ஜெபங்கள் நிமித்தமாக, ஒரு திரைப்படத்தின் மூலம் நடக்குதோ, ஒரு ஊழியக்காரன் மூலம் நடக்குதோ, ஒரு ட்ராக்ஸ் மூலம் நடக்குதோ, ரட்சிப்பு என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். 4500 பேர் ஒரே நாளில், அமெரிக்க சரித்திரத்தில் இவ்வளோ பேர் ஒரே நேரத்தில், அதுவும் ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு திரைப்படம், ஒரு சுவிசேஷ திரைப்படத்தை பார்த்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தது ஆச்சரியம் என்று பல செய்தித்தாள்களில் நியூஸ் போட்டிருக்கிறாங்க. அதை யூடியூப்லேயும் பல இடங்களையும் அதை பரவ செய்கிறார்கள். அந்த ஃபோட்டோஸெல்லாம் நானே பார்த்தேன். அதை பார்த்தபோது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் அங்கே வல்லமையாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். எதன் வழியாகவாவது தம்முடைய பிள்ளைகளை தம்மிடத்தில் இழுத்து கொள்ள அவர் அதிக விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம போனோம், கர்த்தருடைய வார்த்தையை சொன்னோம். கர்த்தருடைய வார்த்தை தேவன் அவர்களுக்கென்று விசேஷமாய் கொடுத்த அமெரிக்க தேசத்திற்கான சில வார்த்தைகளை கர்த்தர் தம்முடைய தாசனிடத்தில் பேசி அனுப்பியிருக்கிறாங்க. அதை போய் அங்கே சொல்ல ஆரம்பித்த போது ஆவிக்குரிய மண்டலத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டாயிருக்கும். ஏனென்றால் உரைக்கப்பட்டது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டால், உரைக்கப்பட்டால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டுக்கள் நெகிழ ஆரம்பிக்கும். அதனுடைய முதல் அடையாளம் தான் இந்த அடையாளம். ஒருவேளை இந்த தகவலை நான் சொல்லும்போது சில ரொம்ப ஆவிக்குரிய காரியத்தில் ஊறிப்போன சில கிறிஸ்தவங்க இருப்பாங்க, சில ஊழியர்கள் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு திரைப்படத்தை பார்த்து ரட்சிப்பு என்பது அது உண்மையான ரட்சிப்பு தானா அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க. நீங்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். வேதம் சொல்லுகிறது, ராஜ்யத்தின் புத்திரர் வாய் மூடி மௌனமாக இருக்கும்போது இந்த கல்லுகள் கூப்பிடும் என்றார். ஆபிரகாமுடைய புத்திரர்கள், ராஜ்யத்தின் புத்திரர், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நீங்களும் நானும் சும்மா இருந்தால் திரைப்படங்கள் பேசும்.
உங்கள் கம்ப்யூட்டர் பேசும், உங்களுடைய செல்ஃபோன் பேசும், ஒரு கல் பேசும், ஒரு மண் பேசும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபட மாட்டாது. நம்ம செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாமல் இருந்துட்டு சினிமா பேசுமான்னு கேட்குறது, அல்லது ஒரு கம்ப்யூட்டர் பேசுமான்னு கேட்குறது, அது அல்ல காரியம். மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு பெரிய திரள் கூட்டம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு நல்ல மாற்றத்திற்கான அறிகுறி. இதை பயன்படுத்தியாவது தேவனுடைய பிள்ளைகள் அந்த தேசத்தில் எழும்பி சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் புறப்படணும். இங்கிருந்து போன பல தேவ பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. சில சமயங்களில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. ஆனால் சிலரிடத்தில் நான் கர்த்தருடைய ஊழியங்களை குறித்தும் நீங்கள் அங்கே என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி நேரடியாக விசாரித்த போது அவங்க சொன்ன காரியம், நாங்கள் வேறு ஒரு தேசத்தில் வந்து இருக்கிறோம், வேலை செஞ்சால் தான் இந்த தேசத்தில் இருக்க முடியும், நாங்கள் வேலை செய்யாவிட்டால் இந்த தேசத்தில் நாங்கள் ஒரு சுகமான அல்லது ஒரு நடுத்தரமான வாழ்க்கை கூட வாழ முடியாமல் போயிடும். அதனால் இரவு பகலாக நாங்கள் ஓடணும், உழைக்கணும், நேரமே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தேசம் தனக்கு உழைக்காதவர்களை அந்த நாட்டிலே வைத்து கொள்ளாது என்று நீங்களே உங்களுடைய வாய்ப்பிறப்பில் சொல்லும்போது, கர்த்தர் மாத்திரம் தன்னுடைய ராஜ்யத்திற்கு உழைக்காத நம்மை தன்னிடத்தில் எப்படி வைத்து கொள்வார் என்று நம்ம எதிர்பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதனால் தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள், ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள். இது கடைசி காலம். கர்த்தருடைய வார்த்தைகளை சுவிசேஷமாக அறிவிக்கிற காலம். அங்கே கர்த்தர் பேசி அனுப்பி இருக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அந்த தேசத்தார் நடுவில் நீங்கள் நகலெடுத்து பிரதி எடுத்து அதை கொடுத்து மற்றவர்களையும் ஜெபிக்க வைங்க. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற உத்தரவாதம் மிகப்பெரிய உத்தரவாதம். அதற்குத்தான் இவ்வளவு இடையறையாத நிறைய வேலை பணிகளுக்கு நடுவிலே தம்முடைய தாசனோடு கர்த்தர் விசேஷமாக பேசி இந்த வார்த்தைகளை நான் நேசிக்கிற அந்த அமெரிக்க தேசத்துக்கு கொண்டு போய் சொல்லணும், இனி காலம் அதிகமில்லை என்று அவரை வற்புறுத்தி அனுப்பியிருக்கிறார். அதனால் அங்கே என்ன பேசுகிறாங்கங்கிறத கவனித்து கேளுங்க. இது வழக்கமாக நடத்தப்படுகிற ஒரு கூட்டம் அல்ல, வழக்கமாக கொடுக்கப்படுகிற ஒரு செய்தியும் அல்ல, வழக்கமாக ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபமும் அல்ல. இது ஒரு வித்தியாசமான நாட்கள். இந்த நாட்களை நீங்கள் உபயோகப்படுத்திக்கங்க. தேசம் முழுவதற்கும் கொண்டு போகப்பட வேண்டிய கர்த்தருடைய வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து புறப்படும். அதனால் அந்த வார்த்தைகளை கவனித்து அதை பிரதி எடுத்து மற்றவர்களுக்கும் நீங்கள் கொண்டு போய் கொடுத்து தேசம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை நிரம்புவதற்கு உதவி செய்யணும். அப்போ தான் அந்த தேசம் சுகமாக இருக்கும். தேசம் நல்லா இருந்தால் தான் அந்த தேசத்தை நம்பி அதை சார்ந்து வாழ்ந்திருக்கிற நீங்கள் சுகபத்திரமாக இருக்க முடியும். சரி, இனி அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அபிஷேகங்கள், அதில் 2 முக்கியமான அபிஷேகங்களை குறித்து நம்ம ஆழமாக தியானித்து பார்த்தோம். கடைசி நாட்களில் விசேஷித்து கிரியை செய்வதற்காக கர்த்தர் இந்த உலகத்திற்கு 7 அபிஷேகத்தை அல்லது 7 ஆவிகளை பூமியெங்கும் அனுப்புவார் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது கடைசி காலத்திற்காகவே விசேஷமாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அதை பார்க்குறோம். அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்பு இருக்குது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கண்கள் இருக்கிறது. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு 7 கண்ணு. அந்த 7 கண்ணினுடைய அர்த்தத்தை அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இது பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஆவிகளாம் என்று எழுதியிருக்கிறது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆவி, ஒவ்வொரு அபிஷேகம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசேஷித்த கிரியைகளை கடைசி நாட்களிலே நிறைவேற்றி கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக பூமியிலே அனுப்பப்படுகிறது. பூமியிலே இந்த ஆவிகள் அனுப்பப்படும் போது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக தேவனுடைய மனிதர்களை பலப்படுத்தி அவர்களை கொண்டு தேவன் விரும்புகிற காரியத்தை பூமியிலே செயல்பட வைக்கும். அதற்காக கொடுக்கப்படுவது பேர் தான் அபிஷேகம். அதில் முதல் காரியம் நம்ம பார்த்தோம், ஒரு ப்ரேயிங் ஸ்பிரிட், அதில் ஜெப ஆவி. இந்த ஜெப ஆவி கடைசி காலத்தில் நமக்கு எதற்கு தேவை, ஏன் முக்கியமாக நம்ம தேவனுடைய பாதத்தில் விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும் என்பது குறித்த பல சத்தியங்களை, பல முக்கியமான ரகசியங்களை இதற்கு முந்தி நாம் சந்தித்து கொண்ட பல நேரங்களில் ஆழமாக ஆராய்ந்து தியானித்தோம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். அதை சும்மா கேட்டதோடு விட்டுறாமல்
அதில் என்ன சொல்லியிருக்கிறங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்து பார்க்கணும். அதன்படி நீங்கள் உங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அந்த அபிஷேகத்தினால் நிரம்பி அந்த அபிஷேகத்தை உபயோகப்படுத்தணும். அதனால தான் அத்தனை வாரங்கள் தொடர்ந்து அதில் இருக்கிற என்னென்ன சின்ன சின்ன ரகசியங்கள் செய்திகளை கூட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின அளவுக்கு காரியங்களை சொல்லியிருக்கிறேன். அடுத்து நம்ம பார்த்தது ஒரு யுத்த அபிஷேகம். கடைசி நாட்களில் ஒரு யுத்தம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்டிருப்பதாக எபேசியர்களின் நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது நமக்கு. அது கடைசி நாட்களில் உண்டாகிற ஒரு யுத்தம். அந்த யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ இந்த அபிஷேகத்தை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒரு யுத்தம் அப்படின்னு ஒரு வேலையை கொடுத்தா அதற்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த யுத்தம் கடைசி காலத்தில் நிறைவேற்றப்பட போகிறதுனால கடைசி காலத்தில் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அப்போ கடைசி காலத்தில் விசேஷமான ஊழியம் நிறைவேற்றப்படும். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வேதாகம காலங்கள், பழைய ஏற்பாட்டு காலங்கள், புதிய ஏற்பாட்டு காலம், சபையின் காலம், இதெல்லாம் தாண்டி கடைசி காலத்தில் இதுவரைக்கும் நீங்கள் அறிந்திராத அளவிலே கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் செயல்பட்டு காரியங்கள் நிறைவேற்றப்படுவதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள். காரணம் என்னன்னு கேட்டால், இந்த கடைசி காலத்தினுடைய முடிவில் தான் இயேசு இந்த உலகத்துக்கு இறங்கி வரப்போகிறார். இயேசுனுடைய ராஜ்யம் சிங்காசனம் அமைக்கப்பட போகிறது. அதன் பின்பு இயேசு இந்த உலகத்தில் 1000 வருடங்கள் அரசாளுமை செய்ய போகிறார். அப்போ 1000 வருஷம் அரசாளுமை செய்வதற்கு முன்னால் இந்த கடைசி காலத்தில் தான் அவர் வருவதற்கான ஆயத்த பணிகளை தீவிரமாக பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே நிறைவேற்றுகிறார். ஆனால் பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருக்கென்று ஒரு காரியத்தை நிறைவேற்றும் போது மனிதர்களை கொண்டு மனிதர்களோடு சேர்ந்து தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியை கர்த்தர் மனிதர்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்போ மனுஷனுக்குன்னு அவர் எழுதி கொடுத்துட்டார்ல. அப்போ மனுஷன் இல்லாமல், அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், அவர்களோடு இணைந்து செயல்படாமல் கர்த்தர் ஒரு காரியத்தை முழுமையாய் செயல்படுத்த முடியாது. அதனால தான் மனிதர்களுடைய ஜெபத்தை நாடுகிறார். மனிதர்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மனிதர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். மனிதர்கள் யுத்தத்தில் ஈடுபட வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் தெரிவிக்கிறார். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறார்னா 7 அபிஷேகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். அதில் சில மாதங்களுக்கு முன்னால் கர்த்தர் தெளிவாக வெளிப்படுத்தி பேசி, கடைசி காலம் துவங்கி விட்டது, இனி காலம் செல்லாது, நான் பூமிக்கு அனுப்ப போகிற 7 ஆவிகளில் முதல் கட்டமாக 4 முக்கியமான அபிஷேகங்களை பூமியிலே அனுப்பி வைக்க போகிறேன். யார் யாரெல்லாம் அதை ஆர்வத்தோடு கேட்டு அந்த அபிஷேகத்தை விசுவாசிக்கிறார்களோ, என் கண்கள் பூமி எங்கும் உலாவி வந்து அப்படிப்பட்ட மனிதர்களை இனம் கண்டுபிடித்து என்னுடைய பூரண வல்லமையினால் அவர்களை நிரப்பப் போகிறேன் என்று கர்த்தர் தெளிவாக வாக்கு பண்ணி பேசினார். அதற்கு பிறகுதான் கர்த்தர் எந்த அபிஷேகத்தை பற்றி பேசுகிறார், என்ன கொடுக்க போகிறார் என்பதை நாங்கள் ஆழமாக தியானிக்க ஆரம்பித்தோம். அதை சொல்லி உங்களை ஆயத்தப்படுத்தும் போது தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை திறந்து யார் யார் விருப்பத்தோடு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை நிரப்புவார். 2 அபிஷேகத்தை பற்றி நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு தேவ மனிதர் வந்து அந்த அபிஷேகத்தை, வாக்கு பண்ணின அபிஷேகத்தை நமக்காக அங்கே கட்டவிழ்த்து கர்த்தர் உங்களை அந்த அபிஷேகத்தில் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காக நமக்காக தேவனுடைய பாதத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணினாங்க. அதற்கு தேவன் செய்த அற்புதத்திற்கு உங்களில் பல நூற்றுக்கணக்கான பேர் சாட்சியாக இருக்கிறீங்க. நிறைய சாட்சி. அந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் என்னை ஜெப ஆவியிலே நிரப்பினார். அந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் என்னை யுத்த ஆவியிலே நிரப்பினார். தான் அந்த அபிஷேகத்தில் நிரப்பினேன் என்பதற்கு பல தரிசனங்கள் மூலம், அடையாளங்கள் மூலம், தம்முடைய வார்த்தையின் மூலம், ஒரு விஷன் மூலம் கர்த்தர் இந்த காரியங்களை எங்களுக்கு உறுதிப்படுத்தி காண்பித்தார் என்று நிறைய நூற்றுக்கணக்கான கடிதங்கள், ஆயிரக்கணக்கான அந்த இமெயில்கள் கடந்து வந்துரு பல தேசங்கள்ல இருந்து. அதனால் அந்த அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகும்
அந்த அபிஷேகத்தை குறித்து ஆழமாக தியானித்து பார்த்து என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அபிஷேகத்தை நாம் எப்படி உபயோகப்படுத்தணும், எதற்காக அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம் கைகளிலே கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து செயல்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு அபிஷேகம், ஒரு ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங். உங்களுக்கு தெரியும், இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம். தீர்க்க தரிசன அபிஷேகம் ரொம்ப விசேஷமானது. இந்த தீர்க்க தரிசிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உலக தோற்றம் முதற்கொண்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய உச்சகட்ட அபிஷேகம் இருக்கு பாருங்க. அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் என்னென்னலாம் செய்யுமோ அதனுடைய உச்சகட்ட வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியதுதான் இந்த கடைசி காலம். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்னா, இப்போ வாக்குத்தத்தம் பண்ணின போது இந்த கடைசி காலத்தில் தம்முடைய தீர்க்க தரிசன ஆவியை கட்டவிழ்த்தோட போகிறார். அப்போ அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்வது எதற்காக? தீர்க்க தரிசனத்தை வச்சு இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன செயல்பட போகிறோம், கர்த்தர் இதை கொண்டு நாம் என்ன செய்வதற்காக அவர் தம்முடைய மனதில் சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை தெளிவாக நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த அபிஷேகத்திற்காக ஒரு விசேஷித்த நாளில் நம்மெல்லாம் கூடி கர்த்தருடைய பாதத்தில் மன்றாடி ஜெபிக்க போகிறோம். ஒரு காரியத்தை குறித்து ஒரு மனிதன் ஆவலோட கர்த்தரிடத்தில் கேட்டால் தான் கர்த்தர் அந்த காரியத்தை அவனுக்கு வாக்கு பண்ணுவார். அது மாத்திரம் இல்லை, நம்ம தேவனிடத்தில் கேட்குற ஒரு பெரிய காரியத்தை நம்மால் வைத்து ஆளுமை செய்ய முடியும், அதை விரயம் பண்ணி விடாமல் காத்து கொள்ள முடியும் என்று தெரிந்தால்தான் கர்த்தர் அந்த காரியத்தை நம்முடைய கைகளிலே ஒப்பு கொடுப்பார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. உங்கள் குழந்தை தான், ஒருவேளை உங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப செல்லம், ரொம்ப நீங்கள் அன்பு கூறுறீங்க, நேசிக்கிறீங்க, அது எல்லாம் அதுதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையே அப்படின்னு கணவனும் மனைவி நினச்சிருக்கீங்க அப்படி வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு 5 வயசாச்சு அல்லது 3 வயசாச்சு, அது ஸ்கூலுக்கு போகுது. அந்த குழந்தை உங்களிடத்துல கேட்குது, அம்மா நீ போட்டிருக்கிறிய அந்த வைர நெக்லஸ் அதை எனக்கு கொடு, நான் ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு போட்டுட்டு போவேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளை தான், உங்கள் பிள்ளைக்குத்தான் அதை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அதை அவளுடைய கழுத்தில் போட்டு அனுப்ப மாட்டீங்க. ஏனென்றால் அந்த காரியத்தை தக்க வைத்து கொள்ள தெரியாத ஒரு குழந்தையினிடத்தில் விலையுயர்ந்த ஒரு பொருளை கொடுப்பது ஆபத்தாய் போய் முடிந்துவிடும். அவளுடைய உயிருக்கே அது ஆபத்தாக முடிஞ்சு போயிடும். அப்போ எப்போ கொடுப்போம்? அந்த குழந்தை எவ்வளவு அழுதாலும் நீங்கள் ஏதேதோ சமாதானத்தை சொல்வீர்கள் ஒழிய அந்த குழந்தை கேட்கிறாளே என்பதற்காக நீங்கள் கொடுத்து விட மாட்டீர்கள். ஏனென்றால் அதை காத்து கொள்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அவளுடைய உயிரை காப்பாற்றுவது இன்னும் ரொம்ப கஷ்டமாயிரும். எத்தனையோ திருடர்கள் இருப்பாங்க, போகிற வழியில் எவ்வளவோ ஆபத்துகள் இருக்கும். ஒரு விலையுயர்ந்த நகையை ஒரு சின்ன குழந்தை அணிந்து கொண்டு வந்தால் அது எவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டாக்கிரும் பாருங்களேன். அதே போல தான் நம்ம தேவனிடத்திலே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் பேசுகிறாருன்னு சொன்ன உடனே ஒரு யுத்த அபிஷேகம் கொடும் கேட்டால் அவர் உடனே கொடுத்துட மாட்டார். அந்த அபிஷேகத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும், அந்த அபிஷேகத்தை எதுக்கு வாங்குறீங்கன்னு தெரியணும், ஒரு மெச்சூரிட்டி, அதை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும், அது எவ்வளவு விலையுயர்ந்தது என்பதை பற்றின ஞானம் உங்களுக்கு இருக்கணும், அதை இழந்து விடக்கூடாது என்கிற அக்கறை உங்களுக்குள்ள இருக்கணும். இதற்காகத்தான் அந்த அபிஷேகத்தை குறித்து தெளிவாக பல காரியங்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இல்லாட்டா கர்த்தர் பேசி இருக்கிறாருங்க. ஒரு நாள் நாங்கள்லாம் கூடி ஜெபம் பண்ணோம். கர்த்தர் சொன்னார், கடைசி நாட்களில் 7 ஆவிகளை நான் பூமிக்கு அனுப்புவேன், அதில் முதல் 4 ஆவிகளை அனுப்புகிறேன், இன்னும் ஆவின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, வாங்க நம்மலாம் கூடி ஜெபம் பண்ணோம்னு சொல்லி உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு போகிறது பெருசு இல்லை. அப்படி ஜெபம் பண்ணால் கிடைக்காது உங்களுக்கு. ஏனென்றால் இந்த அபிஷேகங்கள், இந்த ஆவி என்பது விலையுயர்ந்தது, விசேஷமான காரியங்களை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒரு அறிவில்லாமலோ ஞானம் இல்லாமலோ அதை குறித்த ஒரு புரிதல் இல்லாமலோ பெற்றுக்கொள்வது என்பது வெகு சீக்கிரத்தில் அந்த அபிஷேகத்தை நாம் இழந்து விடவோ அல்லது பயன்படுத்தாமல் வைத்து விடவோ வாய்ப்பு உண்டாகிவிடும். இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலே அது நமக்கே சில சமயங்களில் ஆபத்தாக வந்து முடிந்துவிடும். அதை மிஸ்யூஸ் பண்ணணும்னு வச்சுங்க, இது என்னன்னே நமக்கு தெரியல, தொட்டவனெல்லாம் குணமாகிறான், பிசாசை துரத்துனா பிசாசு ஓடுது, என்னன்னு தெரியல. அப்போ என்ன செய்வோம்? இதை எதற்கு பயன்படுத்த நமக்கு தெரியாது.
இப்படி உள்ளுக்குள்ள பக்கவாட்டில் நுழைஞ்சவங்க தான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஆவிக்குரிய வியாபாரிகளாக இருக்கிறார்கள். எலிமா என்ற ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு மந்திரவாதி. அவன் தன்னுடைய மந்திர வித்தைகளால சம்பாதனை பண்ணி கொண்டிருந்தான். அவன் கர்த்தரை குறித்து பேசுவதை கேட்டு நம்மை விட நம்ம வச்சிருக்கிற பிசாசனுடைய ஆவிகளை விட ஒரு பெரிய வல்லமை மந்திர சக்தி இருக்கிறதுன்னு நினைச்சு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தான். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் மேலே அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மேலே தங்களுடைய கைகளை வைத்த போது அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசினாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை, இந்த வரம் நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? இதை வச்சு நம்ம இன்னும் நிறையா சம்பாதிக்கலாம். இதை வச்சு இன்னும் நிறைய ஆட்கள் வரும்போது கை வைக்கிறேன் பாரு, கடவுளுடைய ஆவி உன் மேலே இறங்குகிறார், ஒரு வல்லமை உனக்குள்ள வரும் சொல்லி வியாபாரமாக்கலாமே நினைச்சு, வியாபாரம் பண்ணுறது தானே காசு கொடுத்து அதை வாங்குவான். ஒரு பொருளை வாங்கி அதை லாபம் வைத்து விற்பதற்கு பேர் தான் லாபம். கை நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு பேதுருவிடத்துல போய் பாருங்க, அவன் இடம் தெரியாம பேதுருவிடத்துல போய், ஐயா என் கையில் இருக்கிற நான் சம்பாதித்த பணத்தெல்லாம் கொடுத்துட்றேன், இந்த வரத்தை எப்படியாவது எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வியாபாரம் பேசினான். அது ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு அப்படி தான் நிறையா ஜெபத்தை வியாபாரம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், தீர்க்க தரிசனத்தை வியாபாரம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க, சுவிசேஷத்தை வியாபாரம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அது ஏன் அப்படி வருகிறது அப்படின்னு சொன்னால், அவனை பொறுத்தளவில் இதை வைத்து நாம் நிறைய சம்பாதிக்கலாம் என்று. ஆனால் கர்த்தர் வரங்களையும் வல்லமையும் கொடுப்பது நாம் சம்பாதிப்பதற்காக அல்ல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அந்த புரிதல் நமக்கு வந்தால் தான் நீங்கள் கேட்டாலும் வற்புறுத்தி கேட்டாலும் கர்த்தர் ஒரு வரத்தை நமக்கு கொடுப்பார். பாருங்க, அவன் போய் கேட்டான் அவங்ககிட்ட, எனக்கு இந்த வரம் வேணும், நான் யார் மேலெல்லாம் கை வைக்கிறேனோ அவங்க எல்லாம் அபிஷேகம் பண்ணப்படணும். சரி பரவாயில்லை, அவன் ஏதோ என்ன நோக்கத்தில் கேட்டாலும் பரவாயில்ல, இந்த வரத்தை பெற்றுக்கொண்டால் போகிற இடத்துல எல்லாம் தொடட்டுமே, அவர்களும் அபிஷேகத்தை பெறட்டுமே அப்படின்னு அவர்கள் விட்டு விடவில்லை. ஏன்னா அந்த வரணும், கர்த்தருடைய வரம், கர்த்தருடைய ஆவி, அது மிஸ்யூஸ் பண்ணப்படக்கூடாது. அதனால சொல்றாங்க, உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது, நீ கசப்பான பிச்சிலையும் பாவத்திலையும் நீ கட்டப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். நீ காசை கொடுத்து கர்த்தருடைய மகிமையை விலை பேச முயற்சித்தது நிமித்தம் இந்த வல்லமையில் உனக்கு பங்கும் இல்லை, எந்த பாத்தியதையும் இல்லை என்றார்கள். அதே மாதிரி தான் கர்த்தருடைய வரத்தை வாங்கும்போது நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குறோன்னு சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய உண்மையான வரத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதில் நமக்கு பங்கும் இல்லை, எந்த பாத்தியதையும் இல்லை. அந்த வசனத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காசு சம்பாதிக்கணும்னு ஊழியத்தை வந்தால் ஒரு உண்மையான ஊழிய வரத்தை உங்களால் பெற முடியாது. காசு சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒரு அபிஷேகத்தை பெற்றால் உண்மையான தேவ அபிஷேகத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை தேவ அபிஷேகம் மாதிரி இருக்கிற ஒரு டூப்ளிகேட் அபிஷேகத்தை வேண்டுமானால் பெறுவார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக உயர்ந்த ஒரு வரம், மிக உயர்ந்த ஒரு வல்லமை, மிக உயர்ந்த ஒரு அதிகாரம், அதை கொடுக்கிற ஒரு அபிஷேகம். இது பேரு இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம். ரொம்ப முக்கியமானது. இது கடைசி காலத்துல எதற்கு கர்த்தர் நமக்கு தருகிறார், இதை கொண்டு என்ன செய்ய கர்த்தர் விருப்பம் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம விளங்கி கொள்ள போகிறோம். இந்த அபிஷேகத்தை குறித்து நான் உங்கள் நடுவில் தெளிவாய் சில வாரங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை குறித்து நாம் ஆரம்பிச்சு பேச போறதுக்கு முன்னால இப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு பிரேயர் பண்ண போறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும்படி நம்முடைய மனக்கண்களை பிரகாசமா திறக்கணும். பேசப்படுகிற வார்த்தைகளை விளங்கி கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தை அகலமாய் திறந்து வைக்கணும். லீதியாளுடைய மனதை கர்த்தர் திறந்தார் பாருங்க, அதே மாதிரி நம்முடைய மனதை கர்த்தர் திறந்து வைக்கணும். நாம் சொல்லப்படுகிற சத்தியத்தை சத்தியமாகவே நம்ம விளங்கி கொள்ளணும். மாத்திரமல்ல, நான் சொல்வது கொஞ்சமா இருந்தாலும் கேட்க போகிற உங்களிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்னும் மேலதிகமான விவரங்களை, உங்களுக்கு இதை ஒட்டின காரியங்களை வெளிப்படுத்தி காமிக்கணும். அதனால நம்ம என்ன செய்ய போறோம், முதல்ல ஒரு சின்ன ஜெபம் செய்து விட்டு நம்முடைய அடுத்த தொடர் நிகழ்ச்சிகளை, அடுத்த தொடர் செய்திக்குள்ளே நம்ம போக போகிறோம். எல்லாம் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படியிட முடியாவிட்டால் நீங்கள் இருந்த இடத்துல கண்களை மூடி கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் செய்கிறேன்.
நீங்க அதை குறித்து நல்ல கவனமாக இந்த அபிஷேகத்தை நீங்கள் ஆராய்ந்து பெற்றுக்கொள்ள வாஞ்சித்தால் இந்த செய்தியினுடைய முடிவிலே கர்த்தருடைய வல்லமையான ஆவியானவர் பலமாய் உங்களை நிரப்புவார். 100% உறுதி. நம்ம தேவனிடத்துல எதற்கு கேட்கிறோம் அப்படிங்கிற ஞானம் இல்லாமல் கேட்கிறதுனாலதான் பல காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. நம்ம எல்லாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனிக்கும்படிக்கும் நீர் எங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின உம்முடைய அபிஷேக வல்லமையை, உம்முடைய வாக்குத்தத்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படிக்கும் அதன் முன்பாக அதை குறித்து அறிந்து கொள்ளும்படிக்கும் ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் முழங்கால் படிட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதியும். அவள் எங்கிருந்து கேட்டாலும் சரி, வீட்டிலிருந்து கேட்டாலும் எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நோக்கி பார்ப்பீராக. உம்முடைய கண்கள் அவருடைய இருதயத்தை சோதித்து பார்ப்பதாக. பேசப்படுகிற வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்திற்குள்ளே நேராய் புறப்பட்டு போக லீதியாளுடைய மனதை திறந்ததை போல கர்த்தருடைய ஆவியானவர் திறந்து வைப்பீராக. அவர்களோட நம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தும். சத்தியத்தை அறிவீர்கள் என்று சொன்னீரே, நீர் அறிவிக்கிறீர், நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, மேலதிகமான பல ரகசியங்களை, இந்த அபிஷேகத்தை குறித்த முழு வெளிப்பாடுகளை நீர் எங்களோடு ஒரு செய்தியாய் வெளிப்படுத்தி பேசும். அதை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் செய்தி நாட்களுடைய முடிவிலே பலமாய் அபிஷேகம் பண்ணும். ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகள் எங்கள் தேசத்தில் எழும்பட்டும். கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றட்டும். கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணட்டும். வருகிறவரான கர்த்தர் ஆண்டவரே அந்த வழியின் வழியாக ராஜ பாட்டையிலே ராஜா கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றட்டும். கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணட்டும். வருகிறவரான கர்த்தர் ஆண்டவரே அந்த வழியின் வழியாக ராஜ பாட்டையிலே ராஜாதி ராஜாவாக வெளிப்பட போகிறீர் என்று நாங்கள் அறிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கேட்க போகிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதி. குழந்தைகளாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், எந்த ஊழியக்காரர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர்களை தொட்டு நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறேன். என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். சரி, இப்போ நம்ம 3வது செய்திக்குள்ளே போகிறோம். 3வது அபிஷேகத்தை பற்றின ஒரு செய்தி. இந்த அபிஷேகம் முக்கியமானது. ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங், அதாவது தீர்க்க தரிசன அபிஷேகம். இந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கடைசி நாட்களில் கொடுப்பேன் என்று கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே யோவேலிடத்திலே கர்த்தர் பேசிவிட்டார். யோவேலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 28-29 வசனங்களில் பாருங்க. அவைகளுக்கு பிறகு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அந்நாட்களிலே என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்றார். அந்த வசனத்தை நீங்கள் நல்லா நுணுக்கமாக கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறாங்க, நான் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். குமாரர் குமாரத்தி அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே வசனத்தில் அடுத்த கேட்டகரியா உங்கள் வாலிபர்கள் என்று போட்டிருக்கிறதுனால வாலிப பிராயத்துக்கு முந்தின பிராயத்தில் இருக்கிற குழந்தைகள் இருக்காங்க பாருங்க, அவர்களைத்தான் குமாரர்கள் குமாரத்திகள் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. ஏன்னா அதுக்கு பிறகு வாலிபர்கள் வந்துடுறாங்க. வாலிபர்கள் என்றால் 16 வயசுலேருந்து அந்த டீனேஜ் வந்துடுறாங்க பாருங்க. 14லேருந்து 14, 15, 16லேருந்தே 13 கூட வச்சுக்கோங்களேன். ஒரு டீனேஜ் பிராயத்துக்குள்ளே வர்றவங்கள வேணால் வாலிபர்கள்னு சொல்லலாம். அதுக்கு முன்னால் இருக்கிறாங்கல்ல, அதுக்கு முன்னால் இருக்கிறவர்கள் குமாரர்கள் குமாரத்திகள் என்று வேதத்தாலே அடையாளம் விடப்படுறாங்க. அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் அபிஷேகத்தை அனுப்புவேன். அப்பொழுது உங்கள் குழந்தைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். குழந்தைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்கன்னா எப்படிங்க அது? சின்ன குழந்தைகள், நீங்கள் கையில் தூக்கி வச்சிருக்கிற பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகள், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கு கூட வாய் திறந்து தீர்க்க தரிசனம் உரைப்பார்களாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா
வேத புஸ்தகத்தில் குழந்தை தீர்க்க தரிசனம் உரைத்தது சாமுவேல் காலத்தில் ஒரு சம்பவத்திலே நடைபெற்றிருக்கிறது. அதுக்கு பிறகு இதற்கு ஒப்பான சம்பவங்கள் நடந்ததாக அதிகமாய் எங்கும் எந்த செய்தியும் சொல்லப்படவில்லை. ஏன் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கர்த்தர் ஒரு சின்ன குழந்தையினிடத்தில் தீர்க்க தரிசனம் பேசினார்னா, இதே மாதிரி தான் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் இந்த சாமுவேல் எப்படி பிள்ளை பிராயத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தானோ, அதே போன்ற பிள்ளை பிராயத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்க போகிற ஒரு கூட்டம் குழந்தைகள் வரப்போகிறார்கள் என்பதற்கு முன்னடையாளமாக சாமுவேலை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா நீங்க அப்புறம் கேட்கக்கூடாதுல்ல, பைபிள்ல எங்கேயாவது இருக்கா? கண்டிப்பா கேட்பீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? பைபிள்ல எங்கேயாவது குழந்தை தீர்க்க தரிசனம் பேசுவானா? ஐயா, குழந்தைக்கு என்னையா புரியும்? ஒரு நாட்டை பற்றி என்ன பேச முடியும்? ஒரு நகரத்தை பற்றி என்ன பேச முடியும்? ஒரு ராஜாவை பற்றி என்ன பேச முடியும்? பிள்ளை வாய் திறந்து தீர்க்க தரிசனம் பேசுவாங்களா? பைபிள்ல எங்கேயாவது எழுதியிருக்கிறான்னு நீங்க நாளை கேட்டுருவீங்க. அதனால ஒரு உதாரணத்திற்கு ஒரு மனிதனை சின்ன குழந்தையா இருக்கும் போதே வாய் திறந்து ஒரு தீர்க்க தரிசனம் பேச வைத்து முன் அடையாளமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதே போல தான் ஒரு காலம் வரும். அது கடைசி காலமா இருக்கும். கடைசி காலத்துல உங்கள் குழந்தைகள் வாய் திறந்து பெரிய தீர்க்க தரிசனங்களை பேசுவாங்க. அது அவர்களுக்கு புரியுமா புரியாதா அது தெரியாது. கர்த்தர் பேசுவார் அவங்ககிட்ட. கலப்பில்லாத தீர்க்க தரிசனம் அங்கே உண்டாகும். பாருங்கள், சாமுவேலை கர்த்தர் அப்படித்தான் பயன்படுத்தினார். சின்ன குழந்தை, அவங்க அம்மா கை குழந்தையா இருக்கும்போது அவரை கொண்டு வந்து தேவாலயத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. சின்ன குழந்தை, தன் தாய் முகம் பார்க்க பழகின அப்பதான் பழகி கொண்டிருக்க ஒரு குழந்தை கொண்டு வந்து கர்த்தருக்கு நேர்ச்சை பண்ணியிருக்கிறேன், இந்த குழந்தை தேவாலயத்தில் இருக்கட்டும்னு சொல்லி அந்த ஏலி இருக்கிற இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை சின்னதாக வளர்ந்து அங்கேயே வந்து இருந்து சின்ன சின்ன வேலைகள், எடுபிடி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல ஆசாரியனாய் இருக்கிற ஏலி என்கிற மனிதர், நல்ல சரீரம் ஸ்தூலித்தவர். ஸ்தூலித்ததுன்னா ரொம்ப குண்டா இருக்கிறவர், ஃபேட்டு. அவருக்கு அவருடைய பசங்க பிள்ளைகள், அவங்களுக்கு தான் தெரியுமே அந்த காலத்தில் ஊழியக்காரருடைய பசங்க எப்படி இருப்பாங்க. அந்த காலத்தில் நான் சொல்லுகிறேன், அவர்கள் என்னென்ன தப்பு பண்ணணுமோ எல்லாம் தப்பு பண்ணி தேவாலயத்துக்கு வர்ற அத்தனை பேரிடத்திலும் தவறாக நடந்து கொண்டு காணிக்கைகளை அபகரித்து கொண்டு அவங்க செலுத்துகிற பலிகளை பொருள்களை கூட சமையல் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொண்டு போய் குடிச்சு வெறிச்சு வாழ்கிறாங்க. இப்போ கர்த்தர் தேசத்தை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாட்டை, தீர்க்க தரிசனத்தை பேச வேண்டும். அந்த இடத்துல யார் உண்மையான ஆள் இருக்கிறான்னு கர்த்தர் தேடினார். அவர் கண்களுக்கு ஒரு சின்ன குழந்தை சாமுவேல், தேவாலயத்தினுடைய வேலைகளெல்லாம் செய்து முடித்து விட்டு சின்ன வயதிலேயே விளக்கெல்லாம் அணைத்து விட்டு உட்கார்ந்துருக்கிற ஒரு ஆள். அப்போ கர்த்தர் திடீரென்று நடு ராத்திரியிலே சாமுவேலே என்று அழைத்தார். இந்த சத்தம் கேட்ட உடனே ஏலிதான் என்னை கூப்பிடுகிறார் போல வயசான பெரியவர்னு சொல்லி அவருடைய அறைக்கு வேகமாய் இந்த குழந்தை ஓடி போய் அவரை தொட்டு எழுப்பி, ஐயா என்னை ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்டார். அப்படி சொன்னார், இல்லையே நான் உன்னை கூப்பிடலையே. இல்லையே, ரொம்ப ஸ்பஷ்டமாக தெளிவாக என் காதில் என் பேர் கேட்டதேன்னு சொன்னான். போய் படுத்துக்க, நான் உன்னை கூப்பிடலைன்னு சொல்லிட்டார். அங்கே போய் படுத்தார். மறுபடியும் சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தர் அவனை மறுபடியும் கூப்பிட்டார். மறுபடியும் போய் இதே மாதிரி ஏலி இடத்துல போய் அவர் ஒவ்வொரு முறையும் அழைத்த போது, எழுப்பின போது ஏலி ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டார். கர்த்தர் இந்த பாலகனிடத்துல பேச முற்படுகிறார். நீ அடுத்த தடவை பேசினா நீ சொல்லு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் அதை கேட்கிறேன் என்று சொல்லு என்று சொல்லி கொடுத்தார். அவர் தெரிஞ்சிருச்சு, நான் கூப்பிடலை, வேற யாரும் இல்லை, இங்கே இந்த ஆலயத்தில் இவன் மாத்திரம் படுத்திருக்கிறான், ஒரு மனிதன் போல ஒரு சத்தம் கேட்குது, அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்போ நீ இப்படி சொல்லு, அவர் கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும் அடியேன் அதை கேட்கிறேன் என்று சொல்லுன்னு சொன்னார். அதே மாதிரி போய் சாமுவேல் தன்னுடைய படுக்கையில படுத்தார். அந்த சத்தம், அசரீரி சத்தம் கேட்டது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். கர்த்தர் அவரிடத்தில் பேசினார். அவர் பேசின செய்தி நீங்கள் வாசித்து பாருங்க. வேதத்தில் ஒரு சின்ன குழந்தையிடத்துல பேசுகிற காரியமா? ஒரு அரசாங்கத்தை பற்றி, ராஜ்யத்தை பற்றி, வரும் காலங்களை பற்றி, வரும் காரியங்களை பற்றி பேசினா அந்த குழந்தை அது புரிந்து கொள்ளுமா? ஆனால் கர்த்தர் அவனிடத்தில் பேசினார். அதை ஏன் ஒரு முன்னடையாளமாக வச்சிருக்கிறார்னா, இனி ஒரு காலம் வரும், இதே போல பிள்ளைகள் வாய் திறந்து தீர்க்க தரிசனம் சொல்ல போறாங்க.
அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக வெளிப்பட போகிறது. யாருக்கு தெரியும்? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க குழந்தை ஒருவேளை மடியில் உட்கார்ந்துருக்கலாம். நாளைக்கு அதுவே வாய் திறந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமா சொல்ல முடியும். அம்மா, நேற்று தினத்திலே ஒரு தரிசனம் பார்த்தேன் என்று சொல்ல முடியும். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். அந்நாட்களில் என் எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்றார். இந்த வார்த்தை தான் கர்த்தர் நமக்கு கடைசி காலத்தில் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. தான் என்ன செய்ய போகிறேன், ஜனங்கள் நடுவில் என்ன அபிஷேகத்தை கொடுக்க போறேன்னு யோவேல் காலம், இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அவர் மூலம் கர்த்தர் இந்த வார்த்தைகளை முன்னறிவித்து வாக்குத்தத்தமா பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுல நிறைய சில ரகசியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த வார்த்தை முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என்று ஆரம்பிக்குது. இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? ஒருவேளை இங்கே கேட்கலாம், மாம்சமான யாவர் மேல்னா ரோட்ல வந்தவன் போனவன் நிற்கிறவன் விரும்பினவன் விரும்பாதவன் எல்லார் மேலே அபிஷேகத்தை ஊற்றுவாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது அல்ல அர்த்தம். மாம்சமான யாவர் மேலும் என்றால் இந்த வார்த்தை சொல்லப்பட்ட காலத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது அல்ல. ஒன்று, அவன் அந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும்னா இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, அதை தாண்டி வேற எந்த கோத்திரத்துக்கும் அந்த அபிஷேகம் கிடைக்காது. அது தேவனால் அழைக்கப்பட்ட இஸ்ரேல் கோத்திரத்தில் ஒன்றை சேர்ந்தவனாக இருக்கணும். அல்லது அதோடு அப்படி இருந்தாலும் அவன் தேவனுடைய ஊழியத்துக்குன்னு விசேஷமாய் அழைக்கப்பட்டிருக்கணும். இஸ்ரவேலர்கள் எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் கிடைத்து விடாது. தேவாலயத்தில் பெரிய கூட்டமாக நிற்பாங்க, எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் அல்ல. அதில் ஒரு பிரதான ஆசாரியன் இருப்பான் பாருங்க, அவன் அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. விசேஷித்த ஊழியம் செய்ய போகிறவர்களை அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் பொதுவாய் வைக்கப்படவில்லை. ஆனால் இனி ஒரு காலம் வரும், இந்த அபிஷேகம் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு மாத்திரமல்ல, மாம்சமான யாவருக்கும், எந்த கோத்திரத்திலையும் எந்த இனத்திலும் எந்த தேசத்திலும் எந்த நிறத்திலும் எந்த பாஷையிலும் ஒரு மனிதன் கேட்டா இந்த அபிஷேகம் அவனை நிரப்பும். எல்லை தாண்டி அதை யோவேல் சொல்லும்போது யோவேலாலே அதை டைஜஸ்ட் பண்ணியிருக்க முடியுமா என்பது ஒரு சந்தேகம். ஏன்னா அந்த காலத்தில் ஆழமா ஊறி போன ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டா, அபிஷேகம் என்பது இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்குத்தான் சொந்தம். அதிலும் அவன் விசேஷித்த அழைப்புக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவோ ஆசாரியனாகவோ பிரதான ஆசாரியனாகவோ அழைக்கப்பட்டிருக்கணும். அப்படி அழைக்கப்படாவிட்டால் இந்த அபிஷேகம் சாதாரண வெகுஜனத்துக்கு கொடுக்கப்பட மாட்டாது. இஸ்ரேல் கோத்திரத்தில் இருக்கிற சாதாரண வெகுஜனத்துக்கே இந்த அபிஷேகம் கிடைக்காதுன்னா எப்படி புறஜாதிகளுக்கு கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது, கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த நம்பிக்கை இஸ்ரவேலருடைய மனதிலே ஆழமாய் ஊறி போயிருந்தது. ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு யோவேலே கவனிச்சு பார்த்திருப்பார், இது எப்படி நடக்கும்? மாம்சமான எல்லார் மேலேன்னா மொழி கடந்து, நிறம் கடந்து, பேதம் கடந்து, ஜாதி கடந்து, நாடுகளை கடந்து எந்த மனிதனாக இருந்தாலும் இந்த அபிஷேகத்தை மனிதர்களுக்கு பொதுவாய் வைப்பேன். தகுதி உள்ளவன் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த எண்ணத்துல இருந்தாலும் கேட்டா அந்த அபிஷேகம் நிரப்பப்படும் அப்படின்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரேன்னு அவர் யோசிச்சார். ஏன் அப்படி யோசிச்சார்னு கேட்டா, புதிய ஏற்பாட்டு காலத்துல கூட அந்நியர்கள் நடுவில் புதிய ஏற்பாட்டு காலத்தின் துவக்கம் பரிசுத்தாவின் அபிஷேகம் மேலறை வீட்டில் இருந்தவர்கள் மேல இறங்குச்சு. அந்த நேரத்தில் கூட பல தேசத்திலிருந்து வந்தவங்க நிரப்பப்பட்டிருந்தா கூட அதை முழுவதுமாக சீஷர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால என்ன செஞ்சாங்க, புறஜாதி வீட்டுக்குள்ள போய் அவர்களோட கூட உட்கார்ந்து விருந்து புசித்து விட்டு வந்து விட்டார் என்று சொல்லி இந்த பேதுருவின் மேலே குற்றம் சாட்டப்பட்டது. நம்ம இதெல்லாம் யூதர்களுக்கு விலக்கப்பட்டிருக்கே ஐயா, நீங்க போய் அந்நியருடைய வீட்டில் கை கழுவலாமா, அவங்க வீட்டில் பந்தி இருக்கலாமா? அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார்,
நானும் முதல்ல அப்படித்தான் நினைச்சிருந்தேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபித்த போது நம்ம மேல எப்படி இறங்கினாரோ அப்படியே புறஜாதிகளால் அவர்கள் மேலும் இறங்கினார். அது எனக்கு ஆச்சரியம். கர்த்தரே ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களை நான் எப்படி தள்ளி விடுவது என்று யோசித்து தான் அவங்களோடு உட்கார்ந்து விருந்து பூசித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ முதல் நூற்றாண்டில் கூட பாருங்க, கண்ணுக்கு கண்ணா பல இடத்துலேருந்து வந்தவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டதை பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த மனதில் ஊறி போன பாரம்பரிய நம்பிக்கையிலிருந்து வெளியே வர முடியலை. அதை ஏற்றுக்கொள்ளவே பல நாட்கள் ஆச்சு அவங்களுக்கு. அப்போ இவர் சொல்றார், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் இந்த அபிஷேகத்தை இப்போ யூதர்களுக்கும் இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஊத்துறேன், அதிலும் அழைக்கப்பட்டு ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் ஊத்துறேன். ஆனால் ஒரு காலம் வரும், இது இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு மாத்திரமல்ல, எங்கிலும் என் நாமத்தை விசுவாசிக்கிற என்னுடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட கடைசி காலத்தில் என் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த இனத்தை, எந்த மொழியை, எந்த நிறத்தை, எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் நான் அவர்களை என்னிடத்தில் கேட்டால் இந்த அபிஷேகத்தில் நிரப்புவேன். அதுதான் கர்த்தர் சொல்ல, மாம்சமான யாவர் மேலும். மாம்சத்திலேயும் யூத மாம்சம், இஸ்ரவேல் மாம்சம் என்று ஒரு குறுகின வட்டத்தை போடலை. எல்லாரும் யார் கேட்டாலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். எப்படி இருக்கும் பாருங்க. சின்ன பிள்ளைகள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள், ஏதோ ஒன்று அத்திபூத்தால் போல ஒரு சாமுவேல். ஆனால் இனி பல சாமுவேல்களை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் சபைகளில் சாமுவேல்கள் எழும்புகிறதை பார்ப்பீங்க. உங்களுடைய வீடுகளிலே சாமுவேல்கள் எழும்புவதை பார்ப்பீங்க. உங்களுடைய ஒரு ஜெப குழுக்களிலே சாமுவேல்கள் எழும்புவதை பார்ப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் பலமாய் இப்படி கிரியை செய்து வருகிறார். நீங்கள் அடுத்த வாரம் பாருங்களேன், ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசி கர்த்தர் அவங்களை எப்படி பலமாக நிரப்பி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்னு பாருங்க. நம்ம கண்ணை தாண்டி இப்போவே அந்த அபிஷேகம் இறங்குவதற்கான அந்த மழை சாரல் பெய்ய ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த அபிஷேகம் தீவிரமாய் தேசத்தில் இறங்கி வரப்போகுது. குழந்தைகள் தானே என்று சொல்லி ஒதுக்கி வைப்பதில்லை. நீங்களும் நானும் ஒருவேளை குழந்தைகளை பார்த்து ஒதுக்கி வைப்போம். நம்ம சொல்லுவோம், புசத்தெடுத்து படி, அம்மா ஜெபத்துக்கு போகிறேன், புசத்தெடுத்து படி, நாங்கள்லாம் வெளியே ஊழியத்துக்கு போகிறோன்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் ஒதுக்கலாம், ஆனால் கர்த்தர் பிள்ளைகளை தம்மிடத்தில் சேர்த்து கொள்ள போகிறார். உங்கள் பிள்ளைகள் பலவான்களாக எழும்ப போகிறாங்க. சிறு பிராயம் முதற்கொண்டே கர்த்தருக்கென்று பட்டயத்தை உருவ போகிறாங்க. அதைத்தான் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு ஆணித்தரமாக வெளிப்படுத்தி சொல்லுகிறது. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் வாய் திறந்து தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனம் காண்பார்கள். அந்நாட்களிலே நான் என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இந்த வாக்குத்தத்த வார்த்தையில நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, வாலிபர்கள் தரிசனம் காண்பாங்க, மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள், ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எல்லாமே ஒரு தீர்க்க தரிசனத்தை அடையாளப்படுத்துகிற காரியம்தான். தீர்க்க தரிசனமாக இருந்தாலும், தரிசனமாக இருந்தாலும், சொப்பனமாக இருந்தாலும், தீர்க்க தரிசனங்களாக இருந்தாலும் எல்லாமே ஒரே வரத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரம்தான் ஒரு தீர்க்க தரிசன வரம். அப்போ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லிட்டு போன உடனே இவங்க யோவேல் காலத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார்கள். காரணம் என்ன, வாக்குத்தத்தம்னு ஆண்டவர் சொல்லலை. நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நிறைவேறுகிற வரைக்கும் எருசலேமை விட்டு நீங்கி போகாமல் இருங்கள் என்று இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னால தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்லிட்டு போனார். உடனே எல்லாருக்கும் செய்தி அனுப்பி எருசலேமுக்கு வர சொல்லி 120 பேர் தேர்னாங்க. இயேசுவோடு கூட நெருக்கமாக இருந்தவங்க அவர்களை அழைத்து கொண்டு போய் மேலறை வீட்டில் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணதுன்னு கர்த்தர் சொன்னாரே, எதை சொன்னார் என்று அவர்களுக்கு முழுசா தெரியல. அவங்க காத்திருந்தாங்க. கர்த்தர் சொன்னார் காத்திருப்போம், வந்த பிறகு விளங்கிக்கிறோம் அது என்ன வாக்குத்தத்தம் என்று. அன்னைக்கு அவர்கள் 50வது நாள் வந்தபோது, பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் மேல் ஒரு புதிய வல்லமை இறங்கிற்று. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு
அக்கினிமயமாய் தோன்றுகிற நாவுகளை முகமுகமாய் பார்த்தாங்க. ஒரே தரிசனம், ஒரே நேரத்தில் அங்கே கூடியிருந்த 120 பேரும் கண் திறந்து பார்த்தாங்க. நெருப்புமயமான நாவுகள் இறங்கி அவர்கள் தலைகள் மேல் வந்து அமர்ந்தது. அது வந்து அமர்ந்த உடனே ஒவ்வொருவரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட வரத்தின்படியே பற்பல பாஷைகளிலே தேவனை மகிமைப்படுத்தி பேசினாங்க. அந்நிய பாஷையில் இல்லை, பற்பல பாஷையில். பற்பல பாஷைனா உலகத்தில் இருக்கிற வெவ்வேறு பாஷைகளில், அந்நிய பாஷைனா உலகத்திலே இல்லாத பரலோக பாஷையில் என்று அர்த்தம். இவர்கள் பற்பல பாஷையில் சத்தமாக பேசினாங்க. அவர்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியம். அப்பொழுது இந்த அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், பிரதான சீஷர்கள் நினைச்சாங்க, கர்த்தர் சொன்னாரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நிறைவேறுகிற வரைக்கும். அப்ப இன்னைக்கு என்ன நிறைவேறுச்சுன்னா ஒரு அபிஷேகம் வந்திருக்கிறது. எந்த அபிஷேகத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாங்க என்று யோசித்த போது சட்டென்று அவருடைய நினைவுக்கு வந்தது ஒரு காரியம்தான். என்ன ஞாபகத்துக்கு வந்தது? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, வாலிபர்கள் தரிசனம் காண்பாங்கன்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த வாக்குத்தத்தம் தான் நிறைவேறுகிறது, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான் நிறைவேறுகிறது என்று நினைத்தார்கள். அதற்குள்ள ஜனங்கள் சேர்ந்துட்டாங்க. அந்த அறை முழுவதும் ஜனங்கள் கூட்டம். ஒரு போட்ட சத்தத்தை கேட்டு அன்னைக்கு பண்டிகைக்கு வந்திருந்த பல பேர், பல தேசத்தை சேர்ந்தவங்க நெருக்கி அடித்து கொண்டு அந்த அறை வீட்டை நிரப்பி விட்டார்கள். அப்பொழுது பேதுரு எழும்பி அவர் சொன்னார், நீங்கள் பார்க்குறீங்களே, நாங்கள் எல்லாம் என்னமோ புது புது வார்த்தையில் பேசுகிறோம், ஆவியில் நிறைஞ்சிருக்கிறோம், கைதட்டுறோம், பார்க்குறீங்களே, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிறீர்களே, இவர்கள் இவ்வளவு நேரமாகி விடிந்தும் அவர்கள் குடித்த மதுவினுடைய போதை தெளியாமல் இருக்கிறாங்கன்னு. இல்லை, என்ன நடக்குது தெரியுமா? யோவேல் தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் பேசினாரே, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், அந்நாட்களிலே என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் கர்த்தர் சொன்னாரே, உங்கள் கண்கள் காண யோவேல் மூலம் சொன்னது இன்றைக்கு நிறைவேறிச்சு என்றார். அவர் அதை தான் நினைச்சார் முதல்ல. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அது இல்லை. ஏனென்றால் கர்த்தர் யோவேல் மூலம் வாக்குத்தத்தம் பண்ணின அபிஷேகத்தில் தீர்க்க தரிசன வரம்தான் இருந்தது. சுத்தி சுத்தி அவர் அதை தான் சொல்றார். குழந்தைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, வாலிபர்கள் தரிசனம் காண்பாங்க, மூப்பர்கள் சொப்பனம் காண்பாங்க, ஊழியக்காரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த முதல் நூற்றாண்டில் மேலறை வீட்டிலே இறங்கின அபிஷேகத்தில் 9 விதமான வரங்கள் இருந்தது. பின்னால வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12 படிச்சு பாருங்க. அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் அறிவை உணர்த்தும் வசனமும் குணமாக்கும் வரங்களும் சொல்லி ஒரு 9 வரங்களுடைய பட்டியல் போட்டிருக்கு. ஆனால் யோவேல் சொன்னது இந்த 9 வரங்கள் கொண்ட அபிஷேகத்தை அல்ல, இது சுவிசேஷத்திற்காகவும் இனி தேவனுடைய சபை கட்டுமான பணிக்காகவும் கர்த்தர் கொடுத்த அபிஷேகம். அந்த வரங்கள்ல 9ல் ஒன்றாய்த்தான் அந்த ஆவியினாலே வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 9 வரத்தை பத்தி பேசினாங்கல்ல, அந்த 9ல் ஒன்றாகத்தான் தீர்க்க தரிசனம் வரம் இருக்கிறது. ஆனால் யோவேல் மூலம் உரைக்கப்பட்ட அபிஷேகத்துல முழுக்க முழுக்க தீர்க்க தரிசனம் தான். குழந்தை பேசினா தீர்க்க தரிசனம், வாலிபர்கள் பார்த்தால் தரிசனம், மூப்பர்கள் கண்டால் சொப்பனம், ஊழியர்கள் பேசினால் தீர்க்க தரிசனம். அப்ப முழுக்க முழுக்க அது தீர்க்க தரிசன வரம் தான் அதுல இருக்குது. ஆனால் இந்த அபிஷேகத்துல பாத்தீங்கன்னா 9 வரங்கள் அதுல இருக்குது. 9 வரங்கள். இந்த வரங்கள் எல்லாமே சுவிசேஷ பணிக்காகவும் சபையை கட்டி எழுப்புகிற பக்தி விருத்திக்காகவும் கொடுக்கப்படுகிற வரங்கள். அந்த ஆவியினால ஒருவன் அந்நிய பாஷை பேசுறான், ஒருவன் அவன் அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் கொடுக்கிறான், அந்த ஆவியினாலே ஒருவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், அந்த ஆவியினாலே ஒருவன் சுகமாக்குகிறான், குணமாக்குகிற வரங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறான், அந்த ஆவியினாலே ஒருவன் அறிவை உணர்த்தும் வசனத்தை அடைந்திருக்கிறான், அந்த ஆவியினாலே வேறு ஒருவன் ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை கொண்டிருக்கிறான் அப்படின்னு இந்த புதிய ஏற்பாட்டு கால மேலறை வீட்டில் இறங்கின அபிஷேகத்துல 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவேல் சொன்னது எப்போ நடக்குதுன்னு கேட்டா, கடைசி நாட்களிலே
அதுதான் அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:17 அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே கடைசி நாட்களிலே என்கிறார். யோவேல் புஸ்தகம் 2:22 படிச்சீங்கன்னா அதற்கு பிறகு என்று ஆரம்பிப்பார். எதற்கு பிறகு என்ற கேள்விக்கு மேல இருக்கு பாருங்க பதில். அதுல படிச்சு பாருங்க. இஸ்ரவேல் தேசம் ஒரு தனி நாடாக மாறி அந்த தேசம் ஒரு திருப்தி அடைந்து தன் கையின் பிரயாசத்தை தானே சாப்பிட்டு இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் நான் இந்த அபிஷேகத்தை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். யோவேல் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போதும் இஸ்ரவேலர்களுக்கு தனி நாடு இருக்கவில்லை. அவர்கள் அடிமைப்பட்ட தேசங்கள்ல தான் செதறி இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த அபிஷேகம் இறங்கின போதும் இவர்கள் ஒரு சுயாதீனமான தேசத்துல இல்ல, அடிமைப்பட்ட ஒரு தேசத்துல இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒரு தனி தேசத்துல எல்லா நலன்களும் பெற்று ஜனங்கள் நடுவிலே அவருடைய கொம்பு உயர்ந்திருக்கும் போது அவர்கள் புசித்து திருப்தியாக குடித்து அவர்கள் திருப்திப்பட்டிருக்கும் போது இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அதன் பிறகு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். இப்போ இஸ்ரேல் தேசம் ஒரு தன்னிறைவடைந்த தேசம். இப்போ இஸ்ரேல் தேசத்துல நல்ல திருப்தியான ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு அவர்கள் யாரிடத்திலும் அடிமைப்பட்டிருக்கவில்லை. இவைகள் எல்லாம் கர்த்தர் செய்து முடித்து விட்டார். இனி வருகிற காலம்தான் அந்த கடைசி காலம். இந்த காலத்துல தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். அப்ப முதல் நூற்றாண்டு காலத்துல இருந்தாங்களே அந்த அபிஷேகம் கர்த்தருடைய சபை பணிகளுக்காக கொடுக்கப்பட்ட அபிஷேகமும் வரங்களும். அதுல கொடுக்கப்பட்ட 9 வரங்களுமே சபை பக்தி விருத்தி அடையவும் சபையானது எழுப்பப்படவும் சுவிசேஷ வேலைக்காகவும் வரங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த கடைசி காலத்துல இருக்கிறதுல இந்த 9 வரத்துல எதுவுமே இல்லை. இதுல இருக்கிற வரம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, தீர்க்க தரிசன வரம். அதைத்தான் நம்ம தீர்க்க தரிசன அபிஷேகம் என்று சொல்லுகிறோம். அப்ப நாம வாழ்கிற இந்த கடைசி நாட்கள்ல தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கட்டவிழ்க்க போகிறார். இதுவரைக்கும் திருச்சபையின் காலத்துல நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துல 9 வரங்கள் இருந்தது. அந்த 9 வரத்துல ஒன்றாக தீர்க்க தரிசன வரம் இருந்தது. அந்த வரமாய் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வரத்துக்கும் ஒரு நோக்கம் இருந்தது. எதுக்கு தெரியுமா? சபையானது சீர்பொருந்தவும், சபையானது கிறிஸ்துவை தன்னுடைய தலையாய் ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி அவருடைய வளர்ச்சிக்கு ஒப்பான வளர்ச்சி அடையவும் இந்த தீர்க்க தரிசன வரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா கடைசி நாட்கள்ல கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுக்கிறார் பாருங்க. இதுல நம்ம செய்ய போற வேலையே வித்தியாசமானது. இந்த தீர்க்க தரிசிகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிற காரியங்களே வித்தியாசமானது. எதற்காக கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல இந்த அபிஷேகத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்? இந்த அபிஷேகத்தை யோவேல் மூலமாக முன்மொழிந்திருக்கிறார். அப்ப இந்த அபிஷேகத்திற்கு கடைசி நாட்கள்ல ஒரு பெரிய சித்தம், ஒரு பெரிய வேலை, ஒரு திட்டம் இருக்கிறது. இது யாருக்கெல்லாம் கொடுக்கப்படும்? இந்த அபிஷேகம் எப்படியெல்லாம் கிரியை செய்யும்? ஏன்னா இன்னைக்கு நம்ம நினைக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசிகள் என்ன செய்வாங்க சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்களேன். தீர்க்க தரிசினா உங்களுக்கு சட்டுன்னு என்ன ஞாபகம் வருது? யோசிச்சு பாருங்க. தீர்க்க தரிசி என்றால் வரப்போகிறதை சொல்லுவார். ரைட். அடுத்து தீர்க்க தரிசி என்பவர்கள் கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ சித்தத்தை வெளிப்படுத்துவார். சரி, அப்புறம் இவங்க அப்படியே தீர்க்க தரிசனம் பேசுவாங்க, தரிசனம் பார்ப்பாங்க, அதை சொல்லுவாங்க. நமக்கு வீட்டில் ஆடு மாடு காணாமல் போய்விட்டால் நமக்கு உதவி செஞ்சு மாடு இங்கே இருக்குதுன்னு சொல்லி சவுலுக்கு சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் பிள்ளைகளுக்கு திருமணம் எப்போ நடக்கும், எங்கே வரும், இதுதான் நம்ம இப்போ பார்க்குற தீர்க்க தரிசிகள். நமக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாலே இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு நண்பர் எனக்கு ரெகுலராக கடிதம் எழுதிட்டே இருப்பார், பிரதர் என்னை குறித்து தீர்க்க தரிசனம் உரையுங்கள் என்று. இது எப்படி என்னது? அப்போ அவருக்கு தீர்க்க தரிசனத்தை பற்றி என்ன நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. பார்த்த உடனே தீர்க்க தரிசனம் உரைக்கிறதா? அது ஒரு தீர்க்க தரிசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். யோசிச்சு பாருங்க, தெரியல அவருக்கு. அவர் சொல்லுகிறார், நீங்க எனக்கெல்லாம் எல்லாரும் நான் ஒவ்வொரு ஊழியருக்கும் கடிதம் எழுதுகிறேன், அவங்க எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன். நீங்கள் ஒரு தீர்க்க தரிசன வரம் பெற்றவராக இருக்கிறதுனால என்னை குறித்து தீர்க்க தரிசனம் உரையுங்கள் என்றார். இப்படிதான் தினம் ஒரு மாசத்துக்கு 2 முறையாவது இமெயில்ல எனக்கு ஒரு கடிதம் அனுப்பிடுவார், தீர்க்க தரிசனம் உரையுங்கள் என்று சொல்லி. இது இல்லை, இதெல்லாம் என்னன்னு கேட்டா, தீர்க்க தரிசனம்னா என்ன, தீர்க்க தரிசிகள் என்றால் என்ன, அவங்க என்ன செய்வாங்க என்பது நமக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது.
நமக்கு தெரிந்த அளவில் நமக்கு சமீபத்தில் என்ன இருக்குதோ அதை பார்த்து இதான் தீர்க்கதரிசி என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். முதல்ல தீர்க்கதரிசிகளை பற்றி அறிவதற்கு முன்னால தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்று நம்ம தெரிந்து கொள்ளணும். தீர்க்க தரிசனம் என்றால் எதிர்காலத்தை சொல்லுவது மாத்திரம் தீர்க்க தரிசனம் அல்ல. நாளைக்கு இந்த தேசம் விழுந்துவிடும், நாளைக்கு சுனாமி வந்துவிடும், நாளைக்கு கொள்ளை நோய் வந்துவிடும், அது மாத்திரம் இல்லை. அது தீர்க்க தரிசனத்தோட ஒரு பங்கு. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தை எல்லாமே தீர்க்க தரிசனம் தான். கர்த்தர் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசிட்டார்னா அந்த வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைக்கு பேரு தீர்க்க தரிசனம். அது ஒரு கட்டளையாக இருக்கலாம், ஒரு திட்டமாக இருக்கலாம், ஒரு எச்சரிப்பாக இருக்கலாம், ஒரு ஆலோசனையாக இருக்கலாம், எதுவாய் கூட இருக்கலாம். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடுகள், அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். நல்ல தீர்க்க தரிசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா சில போதகர்களை நீங்க பார்த்தீங்கன்னா வசனத்தை எடுத்து அவ்வளோ அழகா பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட கேட்டா சொல்லுவாங்க, இவர் ஒரு போதகர், ஒரு பிரசங்கியார், பிரசங்க சாதுரியம் உள்ளவர், வேதத்துல பல காரியங்களை நல்லா புட்டு புட்டு வைக்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒரு கர்த்தருடைய வார்த்தையின் ரகசியங்களை ஒருவர் தன்னுடைய செய்தியில பேச முடியுமானால், ஒரு சுத்தமான செய்தி இருக்கு பாருங்க பிரசங்கம், அது கூட தீர்க்க தரிசனம் தான். அவருக்கு தெரியாது அது தீர்க்க தரிசனம்னு. அதை பேசுகிற பிரசங்கியாருக்கும் தெரியாது, கேட்கிற ஜனங்களுக்கும் தெரியாது. நம்ம என்ன ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கோம்னா, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசணும், கர்த்தர் உரைக்கிறாருன்னு சொல்லணும், நான் கர்த்தரை பார்க்கிறேன்னு சொல்லணும், அதுதான் தீர்க்க தரிசனம் என்று நம்ம நினைக்கிறோம். தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை, கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்லுகிற வார்த்தை எல்லாமே தீர்க்க தரிசனம் தான். அதுல கட்டளைகள் இருக்கலாம், தீர்க்க தரிசனம் தான். அதுல ஆலோசனைகள் இருக்கலாம், அதுவும் தீர்க்க தரிசனம் தான். எச்சரிப்பு இருக்கலாம், அதுவும் தீர்க்க தரிசனம் தான். நடக்க வேண்டிய வழிகள் அதில் சொல்லப்படலாம், அதுவும் தீர்க்க தரிசனம் தான். அப்ப கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா பல தீர்க்க தரிசிகள் செயல்பட்டு இருக்கிறாங்க. நான் கூட இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், தீர்க்க தரிசினா யாரு, தீர்க்க தரிசி என்ன வேலை செய்வாங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க சொல்லுங்களேன். பைபிள்ல எவ்வளவு தீர்க்க தரிசியை படிச்சிருக்கீங்க, எத்தனையோ தீர்க்க தரிசிகளை உங்களுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கீங்க, உங்க சபையில கூட தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்க இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த போது பொதுவா தீர்க்க தரிசின்னா உங்களுக்கு என்ன தோணுது, அவர் என்ன செய்வாரு? பழைய ஏற்பாட்டு காலமா இருந்தா தீர்க்க தரிசிகள் பொதுவா மனிதர்களோட ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப தொடர்பு வைக்க மாட்டாங்க. கர்த்தர் அவர்களை அப்படித்தான் நடத்துவார். அதனால தீர்க்க தரிசிகள் மனித சஞ்சாரம் இல்லாத இடங்கள்ல போய் வாழ்ந்திருக்கிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி ராமா என்ற ஒரு இடத்துல வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அவருடைய கல்லறை இன்னும் அங்கே தான் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 7 முறைகளுக்கும் அதிகமாக அங்கே போய் பார்த்துருக்கிறேன். அது ஒரு மலை பிராந்தியமாக இப்போவே மனித சஞ்சாரமற்ற ஒரு தூரமாக இருக்கிற இடத்துல தான் இருக்குது. அந்த காலத்தில் இன்னும் அது ரொம்ப அவாந்தரமான ஒரு இடமா தான் இருந்திருக்கும். மனிதர்களோட ரொம்ப நெருங்க மாட்டாங்க, கர்த்தர் பேசுகிறத தான் கேட்பாங்க. அவர்கள் உலக காரியங்களில் ரொம்ப கவனம் செலுத்த மாட்டாங்க. அதெல்லாம் விடுங்க. தீர்க்கதரிசிகள் என்ன வேலை செய்வாங்க? தீர்க்கதரிசிகள் ஜனங்கள் தவறு செய்யும் போது தவறுகளை சுட்டி காட்ட கர்த்தர் பேசும்போது ஒரு மைக்கு எப்படி வார்த்தை வாங்கி கொடுக்குதோ அதே மாதிரி கர்த்தர் பேசுகிற வாங்கி கொடுப்பாங்க. இவ்வளோதான் நமக்கு தெரியுது. சில சமயங்களை குணமாக்கி இருக்கிறாங்க, சில சமயத்தில் வானத்திலிருந்து அற்புதங்களை செஞ்சிருக்கிறாங்க. இவ்வளோதானே தெரியுது. தீர்க்கதரிசிகளுடைய ஊழியங்களை குறித்து கர்த்தருடைய தெளிவான திட்டத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், ஆச்சரியப்படுவீங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம், அதை மாத்திரம் இன்னைக்கு வாசிப்போம். வாசிச்சுட்டு உங்களுக்கு சின்ன காரியங்கள் சொல்கிறேன். நாளை தினம் நாம் சந்திக்கும் போது இந்த வரத்தை குறித்த இன்னும் பல விவரங்களுக்குள்ளே போக போகிறோம். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் தீர்க்கதரிசி என்பவர் உட்கார்ந்துருப்பாரு, வர்றவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி சொல்லுவார், கர்த்தர் கொடுத்த ஆலோசனை சொல்லுவார், எச்சரிக்கை சொல்லுவார், இவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லுன்னு போனால் சொல்லுவார். இவ்வளோதான் நம்ம நினைக்கிறோம். பாருங்க, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசிக்கு என்னென்ன வேலை வைத்திருக்கிறார். எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லு, பார், இதோ பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். அவரை தீர்க்கதரிசியா எழுப்பி எரேமியாவை, எரேமியான ராஜாவா, யுத்த வீரனா,
ஒரு தீர்க்கதரிசியாக, இதுக்கு முன்னால உள்ள வசனங்களை படிச்சு பாருங்க. தாயின் வயிற்றிலிருந்து நான் உன்னை என்னுடைய வாயாய் தீர்க்கதரிசியா தேர்ந்தெடுத்து கொண்டேன். எதற்காக இந்த ஜனங்கள் மேல உன்னை நான் தீர்க்கதரிசியா ஏற்படுத்துகிறேன் என்றால், நீ பிடுங்கிறதுக்கும் இடிக்கிறதற்கும் அழிக்கிறதற்கும் கவிழ்க்கிறதற்கும் கட்டுகிறதற்கும் நாட்டுகிறதற்கும் நான் இன்றைய தினத்தில் இந்த ஜனங்கள் மேல் உன்னை தீர்க்கதரிசியா ஏற்படுத்தினேன். இப்போ பார்த்தீங்களா? அப்போ ஒரு தீர்க்கதரிசி என்பவர் சும்மா உட்கார்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லி ஒரு மாத்திரம் அல்ல. எரேமியா அப்படி செய்தாரா என்றால் நமக்கு தெரியாது. ஆனால் தீர்க்கதரிசிகள் இதெல்லாம் செய்ய முடியும் என்று வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது. அவங்களை எதற்கு கர்த்தர் ஏற்படுத்துகிறார்னு பார்த்தா, தீர்க்க தரிசனம் உரைப்பது தாண்டி, தீர்க்க தரிசனம் சொல்லி எச்சரிப்பதை தாண்டி தீர்க்க தரிசிகளால ஒரு காரியத்தை பிடுங்க முடியும். இதுல பாருங்க, பிடுங்குவது, இடிப்பது, அழிப்பது, கவிழ்ப்பது, கட்டுவது, நாட்டுவது. இதுல 4 காரியம் நெகட்டிவ் காரியம் சொல்லப்பட்டிருக்கு, 2 காரியம் பாசிட்டிவ் காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? 1 பிடுங்கி எடுக்கிறது, வேரோட பிடுங்கி எடுக்கிறது. 2வது இடிச்சு தள்ளுறது. 3வது அழித்து விடுவது. பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி அழித்து விடுவது. 4வது ஒரு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற கவிழ்த்து போடுவது. இயேசு எப்படி தேவாலயத்துக்குள்ள நுழைஞ்சு காசுக்காரர்களுடைய பலகைகளை கவிழ்த்து போட்டார், அவங்க வியாபாரத்தை கவிழ்த்து போட்டார். கவிழ்த்து போடணும், அதுவும் தீர்க்கதரிசியுடைய வேலை. இப்ப செஞ்சா என்ன சொல்லுவாங்க? ஒரு தீர்க்கதரிசி இப்படிலாம் செய்யலாமாங்க? இடிக்கலாமா? கவிழ்க்கலாமா? இயேசு அப்படி செய்யலாமா? வேதம் சொல்லுது, ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலை கவிழ்க்கலாம். இந்த பொருள்களை கவிழ்த்து போட்டு இயேசு கயிற்றினால சவுக்குண்டாக்கி அடிச்சு அழிக்கலாம். அழிக்கிறதுக்கும் அவர்களுக்கு ஒரு அதிகாரம், ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 நெகட்டிவ் காரியங்கள். இந்த 2 காரியத்தை பாருங்களேன். அவர்கள் கட்டுகிறார்கள், நாட்டுகிறார்கள், அஸ்திவாரம் போட்டு ஒரு காரியத்தை நாட்டுகிறார்கள். அப்ப இவர்களால அழிவுபூர்வமான காரியங்களை செய்யவும் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறார், ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யவும் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறார். அப்ப தீர்க்க தரிசனம் என்றால் முதல்ல நம்முடைய மனதில் ஒரு புதிய ஒரு வெளிச்சம் வர வேண்டும். தீர்க்க தரிசனம் என்ற உடனே இன்னைக்கு நம்ம கண்களால பார்க்கிற தீர்க்கதரிசிகளையோ அல்லது வேதத்தில் நீங்கள் பார்க்கிற தீர்க்கதரிசிகளையோ தாண்டி கடைசி கால தீர்க்கதரிசிகள் வித்தியாசமாக பயன்படுத்தப்படக்கூடியவர்கள். பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் கூட வேற. இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம பார்க்கிற தீர்க்கதரிசிகள் எல்லாமே வித்தியாசமானவர்கள். இதை வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தங்களை தீர்க்கதரிசிகள் என்று விழித்துக் கொள்ளுகிறவர்கள், அழைத்து கொள்ளுகிறவர்கள், அவங்க செய்யற தீர்க்க தரிசனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த பெரிய காரியங்களோட அது ஒட்டி போகாமல் ரொம்ப சின்ன காரியங்கள். ஒரு வீட்டுக்கு இந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பற்றி சொல்லுவது, வீட்டில் கீழே பில்லி சுனி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவது, ஒரு ஆவி உங்களோட போராடுவதுன்னு சொல்லுவது, நான் அதை பார்த்தேன்னு சொல்லுவது, இதை பார்த்து இதுக்கு இதுக்கு இவர்களை திரளாக கடைசி நாளில் எழுப்புனா குழப்பம்தானே மிஞ்சும். அப்ப கர்த்தர் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் வேற வேலை செய்வதற்கும் வேறு காரியத்திற்கும் அவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, காலங்காலமாய் தீர்க்க தரிசனங்களை பற்றியும் தீர்க்கதரிசிகளை பற்றியும் நம்ம மனசுல ஒரு பிக்சர் வச்சிருக்கிறோமே, அதை முதல்ல அழிச்சிருங்க. அப்பதான் கர்த்தர் ஏற்படுத்த போகிற உண்மையான தீர்க்க தரிசன அபிஷேகத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியும். அந்த உண்மையான தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்கிறார்கள், இருப்பார்கள் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்து செய்யின்னு சொன்னா நம்முடைய மனதில் இருக்கிற அந்த ஒரு அபிப்பிராயம் கலந்த ஒரு பிக்சர் இருக்குமே. தீர்க்கதரிசி என்றால் அப்படி உட்கார்ந்துட்டு வர்றவங்க போறவங்களுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை எங்க இருந்து வரும், பொண்ணு எங்க இருந்து வரும், இப்படி சொல்றதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தா நீங்கள் மேலான பெரிய காரியங்களை செய்ய முடியாம போயிடும். அதனால்தான் முதல்ல அழிச்சிருங்க. தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்? பிடுங்க, இடிக்க, அழிக்க, கவிழ்க்க, கட்ட, நாட்ட. அப்ப இவ்வளோ தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்களே, அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது சில காரியங்கள் வேரோட பிடுங்கப்படும், சில காரியங்கள் இடிக்கப்படும், சில காரியங்கள் அழிக்கப்படும், சில காரியங்கள் கவிழ்க்கப்படும், சில காரியங்கள் கட்டப்படும், சில காரியங்கள் நாட்டப்படும். அப்ப இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை
சொல்லப்பட்ட இந்த 6 காரியங்களை சேர்த்து வச்சு நீங்கள் யோசித்து பார்த்தால் ஒரு விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒன்று பிடுங்கிறது, இடிக்கிறது, அழிக்கிறது, அப்புறம் கவிழ்க்கிறது, கட்டுறது, நாட்டுறது. இது ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்த்தா அதற்கு நமக்கு ஒரு விடை வருகிறது. ஒன்று, சீர்படுத்துவது. ஒரு காரியத்தை எடுத்துட்டு ஒரு காரியத்தை புதிதாய் கட்டுவது. ஏதோ ஒரு காரியம் தப்பாக போன காரியத்தை அழிச்சிட்டு அது மேலே புதுசாக ஒன்றை நாட்டுவது. அதானே வருது. மொத்தத்தில் எடுத்து பார்த்தா நீ தான் அதை செய்யணும். இடிக்கிறது நீ தான் செய்யணும், கட்டுறது நீ தான் செய்யணும். ஒரு கட்டின ஒரு கட்டடம், தப்பாக போன ஒரு கட்டடம் அல்லது பழசா போன ஒரு கட்டடம், சிதிலம் அடைந்திருக்கிற ஒரு கட்டடத்தை ஒரு பொறியியலாளர் என்ன செய்வார்னா முதல்ல இடிப்பார், அதை தகர்ப்பார், அதற்கு பிறகு அதில் புதுசாக கட்டுவார். இந்த 2 பணிகளும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால தீர்க்கதரிசிகளுடைய பணி என்பது சீர்படுத்தும் பணி என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது. ஏதோ தேவையில்லாதவைகளை இடிக்கவும், தேவையில்லாதவைகளை பிடுங்கவும், தேவையில்லாதவைகளை அழிக்கவும், தேவையுள்ள காரியத்தை கட்டவும் நாட்டவும், இது தீர்க்கதரிசிகளுடைய பிரதானமான அழைப்பு என்று நம்ம அதை பொதுவாக யோசித்து பார்த்தா இவர்கள் சீரமைக்கிற பணியை செய்கிறவர்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரியுது. சீரமைக்கிற பணியை செய்கிறவர்கள். ஏதோ அழிஞ்சு போன ஒன்றை மறுபடியும் புதுப்பிக்கிறோம். ஆம், வேதம் சொல்லுகிறது யோவான் ஸ்நானகன் ஸ்திரீகளில் பிறந்தவர்களையே அல்லது இது வரைக்கும் அந்த தீர்க்கதரிசிகளிலேயே மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்று வேதத்தால் சொல்லப்பட்டவர். அவரை பாருங்க, அவரை குறித்து அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், கர்த்தருடைய பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சப்தம் உண்டாகும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு வனாந்திரத்திலே வழிகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சப்தம் உண்டாகும். அப்போ ஒரு சப்தம் உண்டாகுது ஒரு மனிதனிடத்திலிருந்து. அந்த சப்தம் என்ன செய்தான்? சீர்படுத்துகிறது. எதற்கு? கர்த்தர் வருவதற்கும் போவதற்கும் ஒரு வழி ஆயத்தம் பண்ணுங்க. அப்போ ஒரு உரைக்கப்பட்ட வார்த்தை, ஒரு தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிலேயே சிறப்பான ஒரு தீர்க்கதரிசி என்று கருதப்பட்டார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எலியா மாதிரி அவர் பெரிய பெரிய அற்புதம் செய்யலை, வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி வர பண்ணலை. ஏசையா எரேமியா போன்றவர்களைப் போல நிறைய பக்கமாக தீர்க்க தரிசனம் உரைக்கவும் இல்லை. ஆனால் அவரை ஏன் தீர்க்க தரிசிகளில் பெரிய தீர்க்க தரிசின்னு சொல்கிறாங்க? இயேசுவே சொல்லி இருக்கிறார், அவரை எல்லா தீர்க்க தரிசிகளும் ரொம்ப பெரியவன் என்று சொல்லி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் இயேசு வருவார் என்று சொல்லி அவருடைய வருகையை பற்றி சொன்னாங்க. ஆனால் யோவான் ஸ்நானகன் தான் இவர்தான் இயேசு, இவர்தான் அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு காண்பித்தான். அப்ப இதுதான் தீர்க்க தரிசனத்திலேயே சிகரம் வைத்ததை போல உச்சகட்ட தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறவன் இயேசுவை நேராய் வைத்துக்கொண்ட இவர்தான் மேசியா, இவர்தான் இரட்சகர், இவர்தான் நமக்காக அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டி, இவர்தான் என்று சொல்லி உலகத்துக்கு அடையாளப்படுத்தினார். பாருங்க, அந்த இடத்துல தான் அவருடைய தீர்க்க தரிசனம் மற்ற எல்லா தீர்க்க தரிசனங்களை விட விஞ்சி நிற்கிறது. அப்ப இந்த தீர்க்க தரிசியை எதற்கு அனுப்பினார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சப்தம். அப்ப இதுல தான் ஒரு முக்கியமான காரியத்தை நான் நாளை தினத்திலே நம்ம சந்திக்கும் போது நம்ம செய்ய போறோம். அவர் வந்து பேசுறாரு, கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். அது யாரிடத்துல? மனிதரிடத்துல சொல்லி. எந்த மனிதர்கள் கூட வந்து அவருக்கு வழி ஆயத்தம் பண்ணாங்க? யார் வந்து செப்பனிட்டாங்க? ஒருத்தர் வரலையே. வந்தார்கள், திட்டினார், ஞானஸ்நானம் பெற்றார்கள், வீட்டுக்கு போயிட்டாங்க. இதானே நம்ம பார்க்குறோம். அப்போ ஏன் அவர் வனாந்திரத்தில் என்ன கூப்பிட்டார்? அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு பாதையை செவ்வை பண்ண ஆளே வரலையே. அப்படி அவர்கள் ஒருவரும் வராமல் இருக்கும் பொழுது இயேசு வந்து விட்டாரே. அப்போ அவர் என்ன செவ்வை பண்ணாரு? என்ன வழியை ஆயத்தம் பண்ணாரு? அப்போ வேதம் இப்படி சொல்லுகிறதே. இதை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம்? நாளை தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தியோடு நான் நாளை தினத்தில் உங்களை சந்திக்க போகிறேன். கர்த்தருடைய கரங்கள் உங்களை வழிநடத்தும். நீங்கள் அது வரைக்கும் இன்னைக்கு நாள் ராத்திரி உட்கார்ந்து நல்லா தியானிச்சுட்டே இருக்கணும். இது என்ன காரியம்?
வனாந்திரத்திலே கூப்பிடுறோடைய சப்தம் உண்டாச்சே, சப்தம் உண்டாகி கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணுங்கள்னு சொன்னாரே, யாரிடத்துல சொன்னாரு? அப்படி சொல்லி கேட்டு வந்த மனிதர்கள் யாரு? அவங்க எந்த விதத்திலே கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணாங்க? அப்போ யாருக்கிட்ட அவர் சொன்னாரு? யார் வந்து ஆயத்தம் பண்ணாங்க? ஆனால் நடந்த சம்பவத்தை பார்த்தால் யோவான் தனி மனிதனாய் நின்று கொண்டிருக்கிறார். கொஞ்சம் சீஷர்கள் இருந்தாங்க, இயேசுவை பார்த்தோன்னே அவங்களும் ஓடியாந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வழி ஆயத்தம் பண்ணாங்க? எப்படி வழி ஆயத்தம் பண்ணதுனால இயேசு வந்தார்? நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குல்ல. அதை குறித்த செய்தி தான் நாளை தினத்திலே பார்க்க போகிறோம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை பார்க்கும்படி உங்கள் கண்களை பிரகாசமாய் திறப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.